7 வந்து சேரும். பாருங்க, மீனத்துல வந்து 7ல புதன் இருக்குதுங்களா? ஆமாங்க ஐயா. புதன் எங்க பாப்பாருங்க? அவர் வீட்டு அவரு பாப்பாரா? புதன் புதன் மீனத்துல இருந்தா எங்க வாக்கு? கனி வீடு தானே பார்க்கும். ஆமாங்க, கன்னி வீட்டை பாக்குறேன். அதே மிதுனத்துல இருந்தா புதன் எங்க பாப்பாரு? புதன் வீடு மிதுனமா இருந்தா எங்க வரும்? புதனோட மிதுனமா இருந்தா தனுச பாப்பாருங்க. தனுசை பாப்பாரு. அப்ப மீனத்துக்கும் தனுசுக்கும் புதன் வந்துட்டாருங்களா? வந்துட்டாருங்க. அப்ப ஆல்ரெடி மிதுனமும் கன்னியும் புதனோட வீடு தானே? ஆமாங்க, கண்டிப்பா. அப்ப 4 இடத்துலயுமே புதன் இருக்கிறாரா? இருக்காருங்க, 4லயும் புதன் இருக்கு. அப்ப 4லயுமே புதன் இருக்கிறாரு. அப்ப அந்த ஜாதகத்துல புதன் இல்லாம இயங்குதான்னு பாருங்க நீங்க. அப்ப புதன் வேணுமா வேண்டாமான்னு சொல்லுங்க. கண்டிப்பா வேணுங்க. கண்டிப்பா வேணும். பாருங்க, நல்லா பாருங்க. ஆரம்ப கல்வின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு மேசத்துல இருந்து எடுத்தீங்கன்னா முதல் வீடு 3வது வீடா வரும். அது இளமை கல்வி. 6வது வீடு வந்து வெற்றின்னு வரும். கடன் நோய் வழக்கு கடைசியில வெற்றி. அப்ப 6ஆம் வீடு வந்து வெற்றின்னு வந்தா அவங்க படிச்சு பட்டம் பிடிச்சு பாஸ் ஆகி வெற்றியானா 6வது வீடு அது வெற்றியா வருது. அதே காலச்சக்கரத்துக்கு 9வது வீடு புதனோட மிதுனத்திலிருந்து பாக்குறதுனால 9ஆம் இடம் என்பது வாத்தியார் வீடு, அது வெற்றியாகி வருது. அதே காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் புதன் இருக்கிறாரங்க, அது வந்து நீச புதன். அதனால படிச்சவங்க வெளிநாடு போய் பெரிய ஆளா இருக்காங்க. எப்படி? என்னங்கய்யா? ஆமா, கரெக்டா? கரெக்டுங்க. அந்த காலகட்டம் இனிமேல் நம்ம புதனை எடுத்துக்கலாமான்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த புதன் நல்லபடியா செயல்படணும்னா வாழ்க்கையில எல்லாரும் ஒரு முறை இந்த வீடியோ கேட்கறவங்க, இந்த உலகத்துக்கு இந்த பதிவுகள் போச்சுன்னா கூட அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு படிப்பு வராதவங்கள ஒரு முறை சதய நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கோயிலுக்கு கூட்டி போயிடலாம். சதய நட்சத்திரத்தன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி, அந்த கோயில்ல வந்து 3 கொடிக்கம்பம் இருக்கும். 3 கொடிக்கம்பத்திலையும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து புதனுடைய சாஸ்திரம் சம்பிரதாயத்தெல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டு வாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. நீங்க அதை பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல இங்கிருந்து போங்க. முதல் நீங்க சொல்லுங்க. திருச்செங்கோடு. நீங்க அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல முதல் போன உடனே இங்கிருந்து போன உடனே கொடிக்கம்பம் வரும். இந்த கொடிக்கம்பத்தை தாண்டி நேரம் உள்ள போனீங்கன்னா கீழே உட்கார்ந்து பாருங்க, 8 கிளி இருக்கு. மேல 8 கிளி இருக்கும். 8 கிளியும் தலகளா பாக்குற மாதிரி அந்த காலத்துல கல்லுல செஞ்சிருப்பாங்க. அந்த கல்லு வந்து சக்கரை கல்லு மாதிரி இருக்கும். அதை சுத்தினீங்கன்னா அந்த காலத்துல சுத்தலாம். அது ஏன் அந்த காலத்துல முன்னோர்கள் வச்சுக்கிறாங்கன்னா, வில்வ இலைய 100 கூட 200 கூட அதுல கொட்டினாங்கன்னா அந்த கல்லோட சக்கரத்தை சுத்தி விட்டா உள்ள கருவறை இருக்கிற அர்த்தநாரீஸ்வரருடைய தலை மேல வில்வ அர்ச்சனை போய் விழுதுங்களா? எப்படி? சிறப்பா செஞ்சிருக்காங்க. மேலேயே சுரங்கம். எல்லாரும் கீழே தான் சுரங்கம் போடுவாங்க. அவங்க மேலேயே சுரங்கம் வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த காலத்துல அந்த படியில தான் காசு வச்சா பிராமணர் எடுப்பாரு, கையில வாங்க மாட்டார். அங்க கல்யாணம் மாத்திக்குவாங்க, மாலை மாத்துவாங்க, எடு மாத்திக்குவாங்க, கையில காசு வாங்க மாட்டாங்க. அங்க படியில காசு வைக்க சொல்லுவாங்க யாரா இருந்தாலும். அதுக்கு பேரே படி. நீயும் படி. வாழ்க்கையில எல்லாமே படி. அதை தொட்டாதான் வாழ்க்கையில மேல வர முடியும். அந்த படிதான் ஞானப்படி. அந்த படிக்கு தான் அவ்வளவு பெரிய பவர். அந்த இடத்துல ஒரு கங்கா தீர்த்தம் அர்த்தநாரீஸ்வரருடைய பாதத்துல இப்ப வரைக்கும் அவ்வளவு பெரிய கடுமையான பாறாங்கல் மலை மேல அர்த்தநாரீஸ்வரருடைய கருவறைக்குள்ள ஒரு சொம்பு தண்ணி எடுத்தா ஒரு சொம்பு தண்ணி மறுபடியும் ஊறி வந்து நின்றுக்கும். இன்னைக்கும் அது மரகத கல்லால ஆன சிவலிங்கத்துக்கு காலையில 6 மணிக்கு சிறப்பு பூஜை நடக்குது. அதனால மரகதம் என்பது பச்சை, படிப்பு என்பது பச்சை, புதன் என்பது மாமன்,
அர்த்தநாரீஸ்வரர் என்பது சக்தியும் சிவன் அனைத்தும் கலந்ததுனால அந்த மரகத லிங்கத்தோட பவர் இந்த கோயிலுடைய ஆற்றல் பூரா இருக்கிறதுனால படிப்பு யாருக்கெல்லாம் மக்கா இருக்குதோ அத்தனை பேரும் இந்த கோயிலுக்குள்ள போய் இந்த விவரத்தை பார்த்துட்டு வந்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் விசேஷம், 6 மணிக்கு மரகத லிங்கம் எடுத்து வச்சு அவங்க பூஜை பண்ணுவாங்க. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்து உள்ள வச்சிருவாங்க, வெளியெல்லாம் இருக்காது. அந்த 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள அந்த மரகத பூஜை நடக்கிறத அந்த மரகத லிங்கத்துக்கு ஒரு தீபம் காமிப்பாங்க. வாய்ப்பு இருந்தா ஒரு முறை நீங்க பார்த்துட்டு வாங்க. அந்த பவர் நம்மளுடைய கரெக்டா அந்த நெத்திக்கே அதோட ரீச் கிடைக்கும். அந்த ஞானம் நம்மளுக்கு சித்தியாகும். அந்த கல்வி அறிவு ஞாபகம் வருது இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மரகத லிங்கத்தை பார்க்கும் போது நம்மளோட மெமரி அழிஞ்சு போனது கூட தெளிவு கிடைச்சிருமா. அவ்வளவு பெரிய பவர் இருக்கு. இப்ப சொல்லுங்க, அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போலாமா வேண்டாமான்னு சொல்லுங்க. போயே ஆகணுங்கய்யா. கண்டிப்பா போகணும் ஐயா. ஐயா நான் வருடம் பால் அபிஷேகம் பண்ணுவாங்கய்யா அந்த மரகத லிங்கத்துக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. மார்கழி மாசம் 1ஆம் தேதியில இருந்து 30 நாளைக்கு மரகத லிங்கத்தை 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் சூரியன் ஒளி படாத வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஏன் மரகத லிங்கத்தை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னா, சூரிய ஒளி பட்டால் அந்த லிங்கத்துக்கு பின்னமாயிரும். அதனால சூரியன் வராதுக்கு முன்னாடி 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணி மார்கழி மாசம் எல்லாரும் போய் கும்பிடுவாங்க. அந்த ஊரே கும்பிடுவாங்க, வெளியூர்ல இருந்து வந்தெல்லாம் கும்பிடுவாங்க. அப்போ அந்த டயத்துல போய் அந்த மார்கழி மாசம் பார்த்து நீங்க அந்த மரகத லிங்கத்து மேல ஊத்தின பாலை வாங்கி குடிச்சாலே நம்மளுக்கு பெரிய புண்ணியம். எவ்வளவு என்னங்க அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல 3 கொடிக்கம்பம் இருக்குது. ஒரு கோயில்ல 1 கொடிக்கம்பம் தான் இருக்கு. நம்ம சத்தியம் சிவன் மட்டும் அதுல ஒரு விஷயம் நல்லா பாத்துக்குங்க. சிவன் வந்து 50,000 வருஷம் தவம் பண்ணி சக்திகிட்ட இருந்து சக்தி வாங்கினார். அதனால 50,000 வருஷம் தவம் பண்ணி 50,000 வருஷம் தவம் பண்ணி சக்திகிட்ட இருந்து உடம்புல இருந்து வெளியில போகாம சிவனுக்கு பவர் கிடைச்சதான். அதனாலதான் சக்தியும் சிவனும் ஒரே ராஜ கோலத்துல நின்ன கோலத்துல இருக்கக்கூடியது நம்ம அர்த்தநாரீஸ்வரர் கோயில். அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ராஜா குழந்தை இல்லாம இருந்து அவர் அந்த ஊர்ல போய் அந்த சாமிக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு. எனக்கு குழந்தை கிடைச்சதுன்னா இந்த கோவில் சதய நட்சத்திரத்துல பிறந்ததுனால 60 அடியில ஒரு பாம்பு செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருக்காரு. அதே போல அது வேண்டி ஒரே மாசத்துல கரு உருவாகி குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பேரு 60ஆம் பள்ளம்னு சொல்லி 60 அடியில ஒரு பாம்பு மேல தலையில ஊத்துனீங்கன்னா தலையில பாறையிலேயே 60 அடி செஞ்சிருக்காங்க. 60 அடி செஞ்சு அந்த சிலைக்கு பால் எடுத்து ஒரு குடம் ஊத்துனாங்கன்னா பாலுக்கு வந்து சேரும். அங்க ராகு இங்க கேது, அப்பேற்பட்ட ஸ்தலம் அது. அதே போல கோயிலுக்குள்ள மலை மேல போனீங்கன்னா போன உடனே ஒரு ராஜநாகம், பெரிய ஒரு ராஜநாகமா அங்க இருக்கு. அதுதான் ஒரு வேண்டுதல் பண்ணி கீழே 1 மேல 1 செஞ்சு வச்சது. அதனால சதய நட்சத்திர கோயிலா இருக்கிறதுனால அந்த கோயில் ராகுடைய அம்சம். அதனால யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ, ராகு புத்தி நடக்குதோ, ராகு அந்தரங்கள் நடக்குதோ, ராகு சூட்சம் நடக்குதோ, இவங்க எல்லாரும் ஒரு நாள் நீங்க அந்த கோயில போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு 1.5 மணி நேரம் அந்த கோயில் விட்டு வெளியே வரக்கூடாது. 1.5 மணி நேரம் அங்க இருக்கணும். 1 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ள வைப்ரேஷன் பூராமே, நீங்க மூச்சு காற்று பூராமே நம்மளோட மூச்சு பூரா வெளியெடுத்து அந்த கோயில சுவாசிக்கக்கூடிய மூச்சு பூரா நீங்க உள்ள இழுத்தா அந்த சக்தி ஆகப்பட்டது உங்களோட உடம்புக்குள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா இந்த ராகுடைய கிரகத்தினுடைய இயக்கத்தை போய் தோண்டிடும். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். கண்டிப்பா குழந்தைகள் யாரெல்லாம் படிக்கலையோ அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு ஒரு முறை நீங்க கூட்டிட்டு போயிடுவாங்க.
போகும்போது அங்க குரங்குகள்லாம் இருக்குது. அதனால அந்த குரங்குக்கு வந்து பழங்கள் கனிகள் எல்லாம் வாங்கிட்டு போய் கொஞ்சம் அவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு குரங்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் தீரும். அப்போ கல்வியில ஆரம்பிச்சது அர்த்தநாரீஸ்வரர் கோயில் முடியுதுங்களா? ஆமாங்க ஐயா. ஒவ்வொரு கோயில்லையும் முன்னோர்களும் ஒரு சிறப்பு கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ண போது அந்த திருச்செங்கோட்டுல அர்த்தநாரீஸ்வரர் கோயில் அந்த 8 கிளிய சுத்தினாங்கன்னா 400 கூட 200 கூட கொட்டி சுத்தினாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர் எங்கிருந்தோ வரும். அந்த ஏர் வந்து தள்ளும் போது கரெக்டா அந்த சுரங்கம் எங்க போய் அந்த தலை மேல போய் அந்த சுரங்கத்துடைய அந்த ஓட்டை அங்க இருக்குது. அது போய் கரெக்டா அந்த சாமியுடைய கருவறைக்கே போய் அந்த ஓட்டை சேரும். அப்படியே அபிஷேகத்தை வந்து அந்த இடத்துல கையில கொட்டுறதுக்கு பதிலா அங்க கொட்டி அந்த சாமி மேல வில்வ அர்ச்சனை பண்றான். அந்த வில்வ அர்ச்சனை எடுத்து அது ஒரு நாள் அந்த வில்வம் அது மேல விழுந்த அர்ச்சனை எடுத்து அந்த வில்வத்தை நீங்க சாப்பிட்டால் கேன்சரே குணமாகுதுன்னு சொல்றாங்க ஐதீகம். எப்படிங்க ஐயா பரிகாரம்? அப்போ முன்னோர்கள் எல்லாம் எப்படி ஒரு சாதனையில பண்ணி வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? கண்டிப்பா ஐயா. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு கோயில நீங்க எடுத்துட்டீங்கன்னா வரலாறு காணாத சிறப்புகள் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. இதுல படிப்புக்கு ஏன் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன்னா, இனி வரும் காலத்துல செல்போன் அதிகமாயிருச்சு, டிவி, போனு, ஹெட்போன் எல்லாம் வந்துருச்சு. இது அதிகமா வந்ததுனால ஞாபக சக்தி குறையும். எத்தனை மைண்டுக்குள்ள நீங்க வச்சுக்குவீங்க? நிறைய வந்ததுனால நிறைய பார்த்து இது கிடைக்குது அது கிடைக்குது எழுதி வைக்கிறேன். கடைசியில எது கிடைக்குது எதை சொன்னோம்னு தெரியறது இல்லை. அதனால நம்ம இதோட பண்ணிட்டோம்னா இன்னமும் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சிறப்பல்லவா? அதனால நீங்க கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு வாங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காலத்துல வயசுக்கு வந்தா யார கொண்டு குடிசை கட்டுவாங்க ஐயா? தாய் மாமனை வந்து குடிசை கட்டுறாங்க. சரி, அப்போ நீங்க நல்லா பாருங்க. தனுசு லக்னத்துக்கு 7வது வீடு என்ன வீடா வருங்க? தனுசு 7 மிதுன வீடு வருது. அதே மீன லக்னத்துக்கு என்ன வீடு வருதுங்க? கன்னி வீடு வருதுங்களா? இது ரெண்டுமே புதனோட வீடுங்களா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க, மிதுனமும் புதனோட வீடு. ரைட்டு. அப்போ தனுசு லக்னத்துக்கு மிதுனம் பாதக வீடு, மீன லக்னத்துக்கு கன்னி பாதக வீடு. அதானங்க ஐயா? ஆமாங்க ஐயா. அப்போ ஒரு குழந்தை பெரிய மனுஷி ஆயிருச்சுன்னா குடிசை கட்டுறதுக்கு பச்சை தடுக்குல உட்கார வைக்கிறாங்கல்ல. ஐயா பச்சை தடுக்குல உட்கார வைப்பாங்க, பாத்துருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. பச்சை தடுக்குல உட்கார வைப்பாங்க. அப்போ தாய் மாமன் இல்லைன்னா அங்க வந்து சீரே சீமந்தம் செய்ய முடியாது. அப்போ ஒரு தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடியை அறுக்கும் போது ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு முதல் சீர் செய்யறதே தாய் மாமன் தான். முட்டை அடிச்சு காது குத்தி அதுக்கு சீர் சீமந்தம் பண்ணி முதல் நெத்தியில பொட்டு வச்சு கடைசியில கல்யாணத்தன்னைக்கு பொண்ணை கொண்டு போய் வெணாங்கோயில விட்டுருவாங்க. அந்த காலத்துல மாப்பிள்ளை தாய் மாமன் முதல் தோல்ல சுமந்து கொண்டு வந்து மணவரையில உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளையே தாலி கட்டணும். எப்படிங்க ஐயா? ஆமாங்க, பழைய காலம். என்னங்க ஆதி காலத்துல அப்படிதாங்க, பழைய காலத்துல. அப்ப தாய் மாமன் முதல்ல பொண்ணை தூக்கி மணவரை 3 தடவை சுத்தி வந்து வெணாங்கோயில இருந்து தூக்கிட்டு வர்றாருன்னா அந்த குழந்தைய முதல் தொட்டு தூக்குறதுக்கு உரிமை யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க? தாய் மாமனுக்கு. அப்போ தாய் மாமனே அந்த குழந்தைய அறிவோட வளர்த்தி பண்பு பாசத்தோட வளர்த்தி மாமனோட உறவு தொப்புள் கொடி சம்பந்தம் தாய் மாமனுக்கு இருக்கிறதுனால தாய்க்கு பூஜை பண்றதும்
தாய் மாமனுக்கு பூஜை பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். என்னங்கய்யா? சரிதாங்க சரிதாங்க. தாய்க்கு பூஜை பண்றதும் தாய் மாமனுக்கு பூஜை பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ தாய் வயிற்றுல சுமந்து இந்த பூமிக்கு வெளியே கொண்டு வருது. தாய் மாமன் தோல்ல சுமந்து அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுக்குறாங்க. அத கன்னியா தானம். அது காலப்போக்குல கல்யாணம். அது கன்னியா தானம். அது ஒரு கன்னி கல்யாணம் ஒரு பெண்ணை வளர்த்தி பாலம் பண்ணி அதை கொண்டு போய் இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போய் இந்த கன்னிய இன்னொரு வீட்டுக்கு தானமா நீங்க கொடுக்கறதுனால கன்னியா தானம் தான். அது காலப்போக்குல கன்னியாதானம் கடைசியில கல்யாணம்னு பேர் வந்துருச்சு. மறிஞ்சிடுச்சு கல்யாணம். கல்யாணங்கிறது மறந்துச்சு பாருங்க. கரெக்டுங்களா ஐயா? அப்ப அப்படித்தானே பழமொழிகளை பூராமே அந்த காலத்துல பூரா பிழையோட வச்சுட்டாங்க. என்ன பண்றது? அதனால கல்யாணம் வந்து அப்போ தாய் மாமனுக்கு இனிமேல் நீங்க படிக்க வச்சு, ஆனா எல்லா வீட்லயும் பகையாத்தான் இருக்கும். யாரு வீட்ல எல்லாம் தாய் மாமன் பகையா இருக்குதோ அந்த வீட்டுக்கு அந்த குழந்தைகள் படிப்பு கம்மியா தான் படிக்கும். தாய் மாமன் கூட உறவு இருந்து மாமா அது கூப்பிட்டுச்சுன்னா புது நல்லா வேலை செய்யுமே. ஆமாங்க. நீங்க நல்லா யோசிங்கம்மா. மானு கூப்பிட்டா யாரு? என்னங்கய்யா? மானு கூப்பிட்டா யாரு? அம்மாவுக்கு மானு கூப்பிடுறீங்க. இன்னொரு மா சேர்த்துனா மாமா. அப்ப அம்மாவோட அப்படியே ஒட்டியே வருது அது. ஆமா. அப்ப ரெண்டு மா சேர்த்தா அம்மாவா மாமாவா? அம்மாவா ஒரு தடவை மானு கூப்பிடுறீங்க. மாமான்னு கூப்பிட்டா என்னாச்சு? 2 தடவை கூப்பிட்டா மாமா வந்துடுறாரா இல்லையா? முதல் தடவை கூப்பிட்டா அம்மா வந்துருது. ஒரு தடவை கூப்பிட்டா அம்மா வரும். 2 தடவை மாமான்னு கூப்பிட்டா மாமா வருவாரா? வரமாட்டாரு. வந்துருவாருங்க. அப்போ அந்த ஜாதகத்துல ஒட்டி இருக்குதுங்க. அப்போ அந்த ஒட்டி இருக்கிற விஷயத்தை எல்லாம் நீங்க கேட்ச் பண்ணி பிடிக்கணும். ஏன் பச்சை தடுக்குல உட்கார வச்சாங்க? அந்த காலத்துல பச்சை தடுக்கு ஏன் கொண்டு வந்தாங்கன்னா அந்த தென்னை ஓலையில இருந்து அந்த கீத்தெல்லாம் எடுத்துட்டு தடுக்கெல்லாம் ஒன்னா பின்னி அதுல உட்கார வைப்பாங்க. அது எதுக்கு அப்படி உட்கார வச்சாங்க சொல்லுங்க? பச்சை தடுக்கல உட்கார வச்சு பாண்டியங்குழி விளையாடுவாங்க. கரெக்டுங்களா? ஆமாங்கய்யா. பாண்டியங்குழி எத்தனை ஓட்டை இருக்குதுங்க? எத்தனை குழி இருக்குது? 12 குழிங்கய்யா. சென்ட்ரல் ஒரு குழி மறந்துட்டீங்களே. 13. சரிங்க சரிங்க. மொத்தம் 7 தானே வரும். 6 7 அந்த பக்கம் 3 நடுச்சென்ட்ரல் 1 மொத்தம் 7 குழி அல்லவா? சரிங்க. ராசி குழி 1 ராசி குழி 1 வச்சிருப்பாங்கல்ல. மொத்தம் 7 தானே வரும். 6 வராது, 7 தானே வரும். சரிங்க சரிங்க. நீங்க நல்லா பாருங்க. பாண்டியங்குழி விளையாடுவாங்க. அது கூட அந்த காலத்துல 7ஆம் பாவம் தான் வச்சிருக்கிறாங்க. 7ஆம் பாவம் வச்சிருக்கிறாங்க. சீரழிவு பண்றது. என்ற வீட்லயும் ஒரு பிள்ளை இருக்குது. இன்னைக்கு நான் அந்த பிள்ளை வளர்த்தி வாழம் பண்ணி பெரிய மனுஷி ஆனதுனால நான் சேலை கட்டி புடவையெல்லாம் கட்டி என் மகளை கொண்டு முன்னாடி நிறுத்துறேன். என்ற வீட்லயும் பொண்ணு இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக நாளைக்கு யாரு என் வீட்டுல பொண்ணு எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி கல்யாணத்துக்காகத்தானே சீரும் முன்னாடி வச்சு காமிக்கிறாங்க. அப்ப அது 7ஆம் பாவம் தானே வேலை செய்யுது. ஆமாங்க ஐயா. கரெக்டுங்களா ஐயா? கரெக்டுங்க. 7ஆம் பாவம் செய்யுது. எனக்கு பல்லாங்குழியிலேயே எல்லாமே தெரிவிச்சிருக்காங்க ஐயா. ஆமாங்க. நீங்க பல்லாங்குழி விளையாடுறதே ஒரு அவங்களோட அந்த காலத்துல குமரின்னு சொல்லுவாங்க. குமரிகள்லாம் சேர்ந்து குதிக்கிறாங்க வரணும். அந்த காலத்து வயசான பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க குமரிகள்லாம் போறாங்க குமரிகள்லாம் வர்றாங்கன்னு. அதுக்கு பேரே குமரிகள். கன்னியா குமரிகள் அவங்க. கரெக்டுங்களா? அவங்க கன்னியா குமரிகள் தானம்மா? ஆமாங்க ஆமாங்க. அப்ப கன்னியாகுமரிங்கிறது எங்க இருக்குதுங்க? கன்னியாகுமரின்னு எங்க இருக்குது? திருநெல்வேலி பக்கம் இருக்குதுங்களா கன்னியாகுமரி? ஆமாங்க. அப்ப வயசுக்கு வராதவங்க எல்லாருமே கன்னியாகுமரி கோயில்ல போய் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வயசுக்கு வந்துருவாங்க. அப்ப அவங்க கன்னியாகுமரி ஆயிடுவாங்கல்ல. அதனால அது கன்னியாகுமரி. எப்படி? சரிங்க சரிங்க. வயசுக்கே வரல 15 வயசு ஆகி புள்ள வயசுக்கு வரலன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த காலத்திலே பரிகார கோயில் என்ன நிக்கிறாங்க? அந்த ஊருக்கு பேரே கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரியில அந்த தெய்வம் அங்க இருக்குது. பகவதி அம்மன் தானுங்க அந்த சாமி. பகவதி அம்மா
பகவதி அம்மா தானே? ஆமாங்க ஐயா. அப்ப அந்த பகவதி அம்மா கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சாமிக்கு தேங்காய் பழம் உடைச்சு வச்சு அந்த கோயில ஒரு 3 சுத்து சுத்தி சாமி கும்பிட்டு வர சொல்லுங்க. அந்த பொண்ணு வந்து கன்னி குழந்தையா இருந்தது குமரியா மாறிடும். அதுக்கு பேரு தான் கன்னியாகுமரி. எப்படி? கண்டிப்பா ஐயா. அந்த காலத்துல முன்னோர்கள் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல வந்து அந்த அம்மா போட்டுக்கிற மூக்குத்தி வந்து மாணிக்க கல்லு. அந்த காலத்துல கருவறை கட்ட கோயிலே கட்டி மதில் செவர் கட்டாத காலத்துல, கலங்கரை விளக்கே இல்லாத காலத்துல நிறைய பொருள்கள் எல்லாம் அங்கிருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும் போது அந்த பகவதி அம்மாவுடைய மூக்களுக்கு கூடிய அந்த மாணிக்க கல்லோட ஜொலிக்கிறது கலங்கரை விளக்கு போல தெரியுமா? அந்த விளக்க பார்த்துட்டு வந்து கப்பல் ஓட்டிட்டு வந்து கரையேறினாங்களா. அதனால அந்த ஊர் கன்னியாகுமரின்னு பேர். எப்படிங்க? அதான் கரெக்ட் ஐயா. அப்ப வந்து அந்த கன்னி குமரியாகி சீர் சீமந்தம் பண்ணக்கூடியது அந்த பச்சை ஓலையை தடுக்க கொண்டு போய் எரிச்சிட்டு வர்றதும், உலகை போட்டு தாண்டதும், பாச்சாட மிதிக்கிறதும் அத்தனை சீரும் தாய்மாமனுக்கு சொந்தம். அப்ப தாய்மாமன் இல்லாம அது வந்து சிறப்பா இருக்காது. அப்ப அந்த யாருக்கெல்லாம் தாய்மாமன் சீரு வந்து கிடைக்கலையோ அவங்களுடைய ஜாதகத்துல புதன் வந்து வேலை செய்யாது. இப்ப சொல்லுங்க, தாய்மாமன் இத்தனையும் ஒரு அத்தை உறவு வந்து கூட நின்று செய்யலைன்னா, அந்த உறவே வரலைன்னா அந்த கிரகம் அறுத்து விட்டுருச்சுன்னா அந்த கிரகம் கோப பார்வையில இருக்கும். அப்ப என்னைக்கு வந்து அந்த தாய்மாமனுடைய பவர் வருதோ அன்னைக்கு தானே இந்த குழந்தைக்கு ஞானம் சித்தியாகும். கரெக்டுங்களா ஐயா? சரிங்க ஐயா. எந்த வீடு எடுத்தாலும் 7ஆம் வீடு வருதா? அந்த காலத்துல முன்னோர்கள் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னா கூட காலச்சக்கரப்படிதான் குழந்தைகளை வச்சிருக்காங்க. அப்போ எப்பவுமே குழந்தை எத்தனாம் இடம் ஐயா? 5ஆம் இடம். 5ஆம் இடம். அந்த குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தை தூங்க வைக்கிறது எதுல தூங்க வைப்பாங்க? தொட்டில். தூளியில தொங்கும். தொட்டில் தூளி. அது என்ன எது தொங்குறது? எதுல தொங்கும்? நான் சொல்லிருக்கேங்களா? இல்லைங்க. தொட்டில் வந்து எதுல தூங்கும்? குழந்தைக்கு வந்து எதுல தொங்க விடுவாங்கன்னு? மான் கொம்பு தானே? மான் கொம்பு. நடுவுல வைக்கிறதுங்கய்யா. அதான் தொட்டில் வந்து மான் கொம்புல தானே ஒரு குழந்தை தூங்கும். ஆமாங்க ஆமாங்க. ஐயா நீங்க எல்லாருமே லைன் இருக்கீங்களா? இருக்காங்க இருக்கிறாங்க ஐயா. மான் கொம்புல தான் அந்த காலத்திலேயே தூங்கும். அப்போ மானு கொம்பு எத்தனாவது நட்சத்திரம் வருது? ஐயா மான் கொம்பு என்ன நட்சத்திரம்? மான் கொம்பு மிருகசீரிஷ நட்சத்திரத்தை மான் வரும். சரி சரிங்க. மான் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு தான் வரும். அப்போ அசுவனி 1, பரணி 2, கிருத்திகை 3, ரோகிணி 4, மிருகசீரிஷ 5. அப்ப 5ஆவது நட்சத்திரம் தான் அன்னைக்கு வந்து மான் கொம்புல குழந்தை தூங்கி இருக்குது. அப்ப 5ஆம் பாவ நட்சத்திரத்தை வச்சுதான் லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தை கணக்கு போட்டுருக்காங்க. எப்படி? சரி சரிங்க. ரொம்ப கரெக்ட். அப்ப மான் கொம்புதான் ஆதாரமா இருந்திருக்குது. அப்போ அது யாரோட வீடு? சுக்கரனோட வீடு. அப்ப சுக்கரன்னா இசை ஆராரிரோ ராரிராரோன்னு பாடி அந்த 5ஆவது நட்சத்திரம் மிருகசீரிஷத்துலதான் சுக்கரன் இருந்ததுனாலதான் அந்த குழந்தை சுக்கரனோட ஆதிக்கத்தை அவங்க பாட்டு காட்டி குழந்தை தூங்குச்சு. அந்த சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால தாய் வந்து தாலாட்டு பாடிச்சு. எல்லாமே அங்கதானே இருக்குது. ஆமா ஐயா. என்னங்க ஐயா? ஆமாங்க ஆமாங்க. ஐயா இதெல்லாம் அந்த காலத்திலேயே முன்னோர்கள் வச்சிருக்காங்களா இல்லையா? எல்லாமே வச்சிருக்காங்க ஐயா. நாம தான் மறந்துருக்கோம். என்னங்க? நம்ம நிறைய மறந்துட்டோங்க ஐயா. மறந்துட்டோம். அதனாலதான் சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்க. இல்லையா நம்ம முன்னாடி எல்லாமே மறந்துட்டோம் நிறைய. அதாவது குலதெய்வமே வீட்டுக்கு வரல,
ஆமாங்க ஐயா. எனக்கு குலதெய்வமே வீட்டுக்கு வர மாட்டேங்குதுங்க. நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். எனக்கு குலதெய்வமே அறிகுறி தெரியலன்னா அந்த 5ஆம் பாவம் தானே சொல்றீங்க. அப்போ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, குலதெய்வம் தெரியணும்னா ஆற்று நீரு, ஊற்று நீரு, மழை நீரு, கிணத்து நீரு, கடல் நீர், இப்படி 5 நீர் எடுத்து சேகரிச்சு வச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க அந்த சுவாமிக்கு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த வீடு பூரா தெளிச்சு விட்டீங்கன்னா அந்த குலதெய்வத்தினோட சக்தி, அந்த பவர் நம்ம வீட்டுக்கே வந்துடும். இயற்கையே கொண்டு வந்து சேர்த்திடும். அப்ப 5ஆம் பாவம் தான் வேலை செய்யுது. ஆமாங்க ஐயா. சொல்லுங்க. ஆற்று நீர் என்னென்ன தண்ணிங்க? இது என்ன நீர்? ஆற்று நீர், ஊற்று நீர், கிணற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், கடல் நீர், பனி நீர், இது எல்லாமே சேர்ந்துருச்சுன்னா அந்த காலத்துல இது எல்லாம் வந்து இயற்கையான சீற்றத்துல பாருங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்துல போய் சாமிய கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. நான் ராமேஸ்வரத்துல ஒரு தீர்த்தம் கொண்டு வந்தேன், நான் திருச்செந்தூர்ல ஒரு தீர்த்தம் கொண்டு வந்தேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல தீர்த்தம் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எல்லா தீர்த்தம் சேர்ந்து இந்த சாமி மேல ஊத்தும் போது எல்லாத்தோட ஊருடைய பவர் சக்திகளும் அந்த சாமிக்கு வருது. அப்ப 5 பஞ்சபூத நீரை ஊத்தி அபிஷேகம் பண்ணுனா அந்த குலதெய்வ அனுகிரகம் நமக்கு வரும்னு சொல்றாங்க.